தாத்தா, நீங்க ஏன் இங்க ரோட்டோரமா உட்கார்ந்திருக்கீங்க? உங்களுக்கு யாருமே இல்லையா? இல்ல தம்பி, இதோ அந்த கார்ல இருந்து இறங்கி கடைக்குள்ள போனாரே, அவர்தான் என் மகன். எனக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னு என்ன வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாரு. நானும் வேறு வழி இல்லாம இங்க இருக்கேன். அப்படின்னா அப்பாவுக்கும் நோய் வந்தா நானும் அவரை இல்லையப்பா, நான் பண்ணிய தப்புக்கான தண்டனை இது. நீ உன் அப்பாவை நல்லா பாத்துக்கோ, அப்பதான் நீ நல்லா இருப்ப. தாத்தா, நீங்க இந்த உணவை சாப்பிட்டு இங்கே இருங்க. தாத்தா, நான் உங்களை நாளைக்கு வந்து பாக்குறேன் தாத்தா. நான் அப்பாவை கூட்டிட்டு வந்து உங்களை வீட்டுக்கு நான் கூட்டிட்டு போறேன். அது வரைக்கும் இங்கே ஓய்வெடுங்க தாத்தா. சரிப்பா, நீ பாத்து போ. சரி தாத்தா. அப்பா, தாத்தா ரொம்ப பாவம்பா. அவரை நாம பார்த்து கொள்ளலாம். உங்களை ஏவியார் கஷ்டப்பட்டு வளர்த்தார் இல்லைங்களா? நாம் தான் அவரை பார்த்து கொள்ள வேண்டும். இல்லனா நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். தந்தை யோசனை பண்ணி, இது சரிப்பா, பா, நாம போய் தாத்தாவை உடனே கூட்டிட்டு வந்துடலாம். ஐயா ஜாலி, இப்போதான் நீங்க நல்ல அப்பா. தேங்க்யூ. பெரியவர்கள் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்பிக்கையான வார்த்தை தான், பணம் அல்ல. அப்பா அம்மா, உங்களுக்காக நான் இருக்கிறேன், கவலைப்படாதீர்கள் என்ற ஒரு வார்த்தை அவர்களுக்கு பலத்தை கொடுக்கும்.